ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பட்டர் சிக்கனும். ஸோ பட்டர் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், பட் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ போன்லெஸ் தான் வந்து பட்டர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜீரக பொடி போட்டாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பட்டர் சிக்கன் நீங்கள் வந்து பண்ணுறதை பார்த்துருக்கீங்கன்னா, ஸோ அவங்க வந்து தந்தூரி சிக்கன் யூஸ் பண்ணுவாங்க. அது குக் பண்ண தந்தூரி சிக்கனை அந்த மக்கனி சாஸில், பட்டர் சிக்கனை வந்து மூட் மக்கனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மக்கனி சாஸில் வந்து போடுவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி குயிக் கட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு தவாலையே வந்து தந்தூரி சிக்கன் பேன்லேயே பண்ணிவிட்டு, ஆனால் தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவரை வந்து அந்த சிக்கனுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஜீரக பொடி, சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ வந்து கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவோம்ல அது கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், ஃபைனலாக சாட் மசாலா பவுடர். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம மேரினேஷன். தயிர் விடணும் இப்போ. ஸோ இப்போ வந்து நான் தயிர் வந்து கொஞ்சம் விட போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லெமன் ஜூஸ் விடணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் ஆகட்டும் அது. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கன் 15 மினிட்ஸ் மேரினேட் ஆச்சு. அதை வந்து ஜஸ்ட் பேனில் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சிக்கன் போட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிக்கனுக்கு வந்து லைட்டாக ஒரு கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நல்ல ப்ரௌன் கலர் வரணும். ஸோ சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் பன்னீருக்கு. ஸோ இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் எல்லா சைடும் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஸோ நம்மளோட சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் சப்பாத்தி கூட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஆனியன் சாலட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஆனியன் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியனை வந்து இப்படி தின்னாக கட் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, ஏன் நான் ரொம்ப குறைவா சால்ட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா போடணும். ஸோ ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா, லெமன் ஜூஸ் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். ஒன்று ஒரு அரை டீஸ்பூன் சில்லி இது ஜீரக பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர். இந்த 2ம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து குயிக்காக பண்ணக்கூடிய சாலடு, சப்பாத்தி கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு சாப்பிட்டோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகி கொஞ்சம் கலர் எடுத்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். ஸோ இப்போ வந்து சேம் பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஆயில் தேவையில்லை, ஏன்னா நம்ம கடைசி எப்படியும் பட்டர் போடுவோம், அதனால் குறைவாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயிலில் ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். ஸோ ஜீரகம் நல்லா பொரியட்டும். இதில் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். ஸோ இதுலேயே வந்து 2 பச்சை மிளகா போட்டுட்டு, ஆனியன் வந்து லைட்டாக ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆகி லைட் கோல்டன் ஆகும்ல, அது வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுருங்க.
கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், ப்ரௌன் ஆக வேண்டாம், பட் சாஃப்ட் ஆகணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, டக்குன்னு ஆனியன் வதங்கும். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அந்த பச்சை வாடை வந்து போகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. தக்காளி பியூரே ஒரு 3 தக்காளி அரைச்சி அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி பியூரே அரைச்ச தக்காளியை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இப்போ அந்த பச்சை வாடை போகணும், அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது கொதிக்கும் போதே சுகர், ஸோ பட்டர் சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தானே இருக்கும், அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன், நீங்கள் குறைவாக கூட போட்டுக்கலாம், உங்கள் இதுக்கு தக்கன சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு அது வந்து குக் ஆகட்டும், நல்லா அந்த பச்சை வாடை போகட்டும். ஸோ நம்ம தக்காளி கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ இது பெரிய லெவலில் மசாலா பொடி கிடையாது. சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அவ்வளோதான். இதுக்கு கொத்தமல்லி பொடியெல்லாம் தேவையில்லை. ஸோ மசாலா போட்டுட்டு அது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா குக் ஆகி அதுலேருந்து ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் போட்டுடலாம். ஸோ சிக்கன் எந்த ஜூஸஸ் இருந்தாலுமே அதையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடலாம். ஸோ கிரேவிக்கு தக்கன கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கிரேவி வந்து ஒரு 5-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து நல்லா குக் ஆயாச்சு, கிரேவியும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம 2 விஷயம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா க்ரீமு. ஸோ பட்டர் சிக்கன்னாலே அது வந்து பட்டரும் க்ரீமும் தான் இருக்கணும் மெயின் ஆட்டு. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஸோ நான் வந்து கடைசி தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து கடைசி இருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு போயிடும். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணக்கூடியது மெயின் ஃப்ளேவரிங் கசூரி மேத்தி, நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது ஆட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்பீங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நார்த் இந்தியன் டிஷ் பண்ணும்போது அந்த கசூரி மேத்தி தான் உங்களுக்கு வந்து மெயின் ஃப்ளேவரிங். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு க்ளோஸ் லுக் உங்களுக்கு. ஸோ க்ரீமி சில்கி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சப்பாத்தியும் பட்டர் சிக்கன். ஒரு சப்பாத்தியா? மகி கூட 2-3 சாப்பிடும்.
ஸோ இப்போ நான் வந்து புல்கா செய்கிறது தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ புல்கா எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கல்ல, போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா மேலே வந்து மாவாக இல்லாமல் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஒன்று ஸ்ட்ரைட்டாக கேஸில் போட்டுடலாம். இப்படி உல்ட்டாவாக போடணும். ஓகே, ஸோ திருப்பி போட்டுட்டு அந்த தீயில வந்து இது படணும். ஸோ சம்டைம்ஸ் பஃப் ஆகும், சம்டைம்ஸ் பஃப் ஆகாது. ஸோ புல்கா வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நல்லது அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் வேணுன்னா நெய் விட்டுக்கலாம். பட் நான் ட்ரையாக தான் சாப்பிடுவேன். ஓகே, என்ன பாருங்க, சூப்பரான புல்கா. அது ஆக்சுவலி ஸ்பெல்லிங் வந்து PHULKAன்னு வரும். ஆனால் ப்ரொனவுன்ஸ் வந்து ஃபுல்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பரான புல்கா. ஓகே, ஸோ இதுதான் லஞ்சு. ஃபுல்கா, நம்ம பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் அந்த ஆனியன் சாலட்.